ஹாய், நான் கானா சுதாகர். என்னோட தம்பி ஏழுமலை அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். வாங்க ஐயா, வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. மிக தாழ்ந்த வணக்கம். மரியாதை வாஜார் ஆஜார் வந்துக்கிறாரு. என்னடா பண்ற? குனிஞ்சு குனிஞ்சு எந்த பேச்சும் உங்க வாயில வராது. வந்த வேகத்தை பாருங்க, அப்படியே கடிச்சு எடுத்து முடிப்பானுங்க. பணம் வாங்கி வந்தேன். கண்மேட் வேண்டுமானது இவெல்லாம் வேண்டியாகிவிட்டது. இதோ மாதா பிதா குரு இன்னைக்கு தெய்வம் யாரு? ஐயா சாமி ஐயா அவர்கள் தான் நமக்கு தெய்வம். இந்த அத்தியந்தல் நன்னகரத்தில் நமக்கு தாய் நாடாக விலகக்கூடியது. ஆமா, இந்த அத்தியந்தல். ஆமா, 10 வருஷம் ஆகி போச்சு. கண்ணாயிரம் கும்பல்ல வந்து ஆடி வந்து சலிக்க. நீ சரியில்லை. நீ சரியில்லை. நாயா சரியில்லை. நீ சரியானடா. என்னடா 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்றியா? 10 வருஷம் இடையில நீ வந்து போக இருந்தாதான் இருக்கும். புடவை கட்டிக்கினே நடமாட்டம். நீ எப்படி நைட்ல புடவை கட்டினீங்க ஆண்ணியும் பகல்ல அதே மாதிரி வந்திருந்தா அவனுக்கு ஒரு பையன் கூட உன்னை மறந்துருக்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்ல. பழைய மனுஷன் மறக்காம தான் பழைய ஆளுங்க யாரும் மறக்க மாட்டாங்க. தம்பி காலம் சென்ற உயர் திருவாளர் சாமி கண்ணு ஐயாவுக்காக தான் இந்த நிறுவன நாடகம். கணக்கு பார்க்கிறான் அங்கே காலம் வந்தாலே இங்கே கடல்
காயமே இது பொய்யடா, இது காற்றெடுத்த பையன். காட்டடத்த பையனா. காற்று இருக்கின்ற வரையில ஒரு மனிதனுக்கு எல்லா மரியாதையுமே உண்டு. இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய காத்து நம்மளை விட்டு பிரிந்து விட்டால் இந்த கட்டை எதுக்குமே உதவாத கட்டை. ஏன்னா ஆடு மாடு கோழி எதுவாக இருந்து இறந்து விட்டாலும் நம்ம வாய் ருசிக்கு சாப்பிடுறோம். இத்தனையும் நம்ம சாப்பிட்ட உடலை ஊருக்கு ஒதுக்குறமா தான் கொண்டு வைக்கிறோம். அதுவும் தான் கூட குடலை எடுத்துட்டு 3 மாசம் 3 வருஷம் கூட வச்சிருக்கலாம். வத்தல் போட்டாவது ஒரு நிமிஷம் வச்சிருக்க முடியாது நம்ம உடலை 24 மணி நேரத்துக்கு பிறகு. அப்படியேப்பட்ட ஒரு ஜடலம் இந்த ஆமா. அதுதான் காயமே இது பொய்யடா. காயமே இது பொய்யடா, இது காற்றெடுத்த பையடா, இது காற்றடைத்த பையடா. வருண் பாக்குறதுக்கு பிசுக்குன்னு தான் இருக்கும். ஆமா. அது காத்து நிரப்பினா அந்த விசித்திர வடிவோடு இருக்கும். அழகா தெரியும். மறுபடியும் அந்த காத்த வெளியே எடுத்துட்டா சப்புனு போடும், சப்பியா போடும். அந்த மாதிரிதான் இந்த பாழு உடல். இந்த பாழு உடல் உண்மைதான். மனிதனாக பிறந்து விட்டால் போதாது, நீ செய்வதெல்லாம் பாவமா அல்லது புண்ணியமா? புண்ணியமா. புண்ணியத்தை செய், தர்மம் என்னைக்குமே தலைக்காக்கும். அப்ப பாவ மூட்டையை சேர்த்து வச்சுட்டு நீ போயிடுவ. அந்த பாவ மூட்டை உன் குடும்பத்தை சுத்திக்கினே இருக்கும். அதுதான் ஆடக்கார பசங்களை பாவத்தை பண்ணாதீங்க. ஆதியர் பாவத்துல விழாதீங்கடா, டயத்துக்கு வாங்கடா, ஒழுங்கா ஆடுங்கடா, முதலீட்டு போட்ட முறை நாங்க தாது கலங்குறோம், நீங்க நேரா வந்து இருந்து கத்துறது. அதேதான் அழிஞ்சு பாடுங்க. இங்க ஏற அங்க ஏறிக்கிட்டே அப்ப இதுதான் ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய நம்மளால் முடிந்த ஒரு கடமை. ஊர்ல எல்லாரும் தான் சாவறாங்க. எல்லாருக்கும் அந்த கூத்து வைக்கிறாங்க. ஏன் அம்மா பல கோடி பணம் இருக்கும், ஆனா செய்யணும் மனம் இருக்காது. பணமே இருக்காது, ஆனா செய்யணும் அந்த குணம் இருக்கும். கண்டிப்பா உலகத்துல எல்லாம் சாவறவங்க எல்லாத்துக்கும் நாடகம் வைக்கிறோம். யாருக்கு ஆட்ட வைக்கிறது இல்ல. புண்ணியம் செய்தவருக்கு தான் அந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் நேர்வது கிடையாது. உண்மைதான். ஏன் அவங்க சுத்தி அம்மன் போறாங்க. இந்த வாஜா இருக்கிறாரு, 2 பிளாட் வச்சுக்கிறாரு, வீடு நிறைய பணம் வச்சுக்கிறாரு. உங்க அப்பா செத்தாரு, ஒரு நைட் ஆட்ட வைக்கல. அன்னைக்குதான் என்ன பண்ணாரு, ஆட்ட வைக்கிறதுக்கு தான் நேரம் எங்க போறாரு தெரியுமா? பாண்டிச்சேரிக்கு 1500 ரூபாய் காசு போடுறாரு. என்கிட்ட எம்மா சம்பளம் வாங்குற 2000 ரூபாய். நான் எப்படி 1500 ரூபாய் கூலிக்கு போவேன்? நீதான் பணத்துக்கு கிடக்குறியா? யாரும் ஆட்டக்காரருக்கு ஒரு போடுறாங்க. மனமாற வந்து 2 ராத்திரி ஆட்ட ஆட்டு 1 ரூபாய் புக்காத கூலி வாங்கி போனீங்க. வேஷ்டி சட்டை போட்டு அவங்க அப்பா தான் அவங்க அம்மா நினைச்சேன். என்ன தெரியும், 2 பேரும் ஒரே மாதிரி. இதுல இருந்து அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற வாத்தியாரா? அப்படி கிடையாது. ஏன் இத சொல்ல வரேன்னு சொன்னா, விடிய இவருடைய சாமி கண்ண அண்ணாவுடைய பேரும் புகழும் விளங்கணும் என்று அவர் பேரை சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்ப இரவு நேரத்தில் நடு ஜாமத்தில் தெய்வங்கள் எல்லாம் உலா வருமா? பிரம்ம வேலைன்னுவாங்க. பிரம்ம முகூர்த்த வேலை உலா வருவாங்க. என்னப்பா இது லைட் மரலாம் கட்டி பந்தெல்லாம் போட்டு எந்த நேரமும் சாமிகன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதோடைய காரணம் என்ன அப்படின்னு பக்கத்துல இருக்க கேட்பாங்களா? அப்பதான் தேவரெல்லாம் கேட்கும் போது இவங்க சொல்லுவாங்களா, சாமிகன் என்றவர் இறந்துட்டாரு, அவர் முத்தி மோட்ச 4ஆம் பதவி அடையணும்னு அந்த குடும்பத்தினரும் உறவினர்களும் ஒன்றா சேர்ந்து கேளுக்கு என்று சொல்லக்கூடிய தெருக்குத்த வச்சிருக்காங்க. அதனாலதான் ஒரு வேஷக்கார சாமிகன் ஐயாவுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் ஒரு நாள் ஃபுல்லா கண்ணு முடிக்கிறாங்க 100 பேரு. ஒரு உலகத்துல இந்த பூ உலகில் மொத்த தமிழகமும் மொத்த நாடுமே உலகமே. அப்ப இறப்பு பிறப்பு இருந்துகிட்டே இருக்குது, பிறந்துகிட்டே இருக்குது. ஆனா யாருக்கு இந்த மாதிரி செய்யல, சாமிகனுக்கு செய்யறாங்கன்னா அவர் எந்த அளவு ஒரு புண்ணியம் செய்திருந்தா இந்த பாக்கியம் அவர் கிடைச்சிருக்கும். ஏன்னா பாரம்பரியமான ஒரு தெருக்கூத்து கலை இது அடி கடக்காது, மத்ததெல்லாம் மேல மேல் மாடி. அப்படி இருந்தாலும் அவருடைய பேரும் புகழும் கீர்த்தியும் சொல்லிட்டே இருக்காங்க. புண்ணியம் செய்தவருக்கு கண்டிப்பா அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும், 4ஆம் பதவியை கொடுக்க வேண்டும் என்று தேவரெல்லாம் ஒப்பு கூடி அப்பதான் பேசுவாங்க. இது நாளும் சென்ற சாமிக்கு அப்பாவுக்காக தான் இன்றிரவு நாடகம். இந்த அவர் பெற்ற தந்தை அண்ணாமலை ஐயா அவர்களும் மொட்டை அம்மாள் தாய் அவர்களும் மகன் சாமி கண்ணு இறந்து விட்டதை முன்னிட்டு மனைவியாக விளங்கக்கூடிய தங்கம் என்று சொல்லக்கூடிய அம்மையரும் அவரு சாமி கண்ணு பெற்றெடுத்த புதல்வர்கள் அன்பரசன் 1, அன்பழகன் 2, சந்தோஷ் 3. அது மட்டும் கிடையாது, அவரு சின்னவர்
அண்ணன் முத்தி மோட்சம் அடைய வேண்டும் என்று அவர் தம்பியாக விளங்கக்கூடியவர் பழனி அண்ணா அவர்கள். ஆனா இந்த பழனி அண்ணாருடைய தலைமையிலும் அவர் பெற்றெடுத்த மகனுடைய தலைமையிலும் இந்த சாமி கண்ணா அப்பாவுடைய உடன் கட்டிய மனைவியும் அனைவரும் ஒருங்கிணைவை சேர்ந்து அங்கு பங்காளி உற்றார் உறவினர் கூட பிறந்தவர்கள் இந்த வாழ்க்கை செய்தவர்கள் வாழ போன பெண்கள் அனைவரும் ஒருங்கிணைவை சேர்ந்து இன்றிரவு நடத்தக்கூடிய நாடகமாகப்பட்டது மகாபாரத கதையிலேயே புண்ணி சத்திரமாக விளங்கக்கூடியது 17ஆம் நாள் அமர் எண்ணம் 17ஆம் நாள் அமர் எண்ணம் கர்ணன் மோட்சா கர்ணனுக்கும் காண்டிபனுக்கும் சண்டை 4 மணி அளவுல கர்ணனுக்கும் காண்டிபனுக்கும் 4 மணிக்கு சண்டை 4:50க்கு உடைய போது கட்டிக்காரங்க மண்டை மண்டையை உடைச்சு மாவளுக்கு போடல ஆட்டத்தை மாத்தினா ஒன்ன மாத்திருவாங்க யாரும் கேட்டியா நம்மளாட்டம் கலை உலகத்திலே பேரும் புகழும் எடுத்து வரக்கூடிய என் 6 உயிர் தம்பியாக விளங்கக்கூடிய சூர்யா தலைவர் நமக்கு நாடக நம்ம இனத்துல சேர்ந்தது தெருக்கூத்து கலை தான் அதுவும் கலை என்று சொன்னாலே மொத்த கலை உலகம். சூர்யா தம்பி எனக்கு போன் பண்ணி எங்க மாமாவுக்கு நாடகம் வைக்கணும் வாங்க நீங்க தான் நடத்தணும் மதியம் வாங்க. சூர்யா அவங்க அப்பாவும் போன் பண்ணிருந்தாரு. தம்பி பேர் மறந்துட்டு ஐயப்பன் தம்பி தான். ஐயப்பன் தான் முதல் எனக்கு போனே பண்ணது. சூர்யாவுக்கு நம்பரை கொடுத்து சூர்யா அப்புறம் தான் பேசினாப்ல. இவங்க எல்லாம் ஒருங்கிணைவே சேர்ந்து அவருக்கு நல்லதை செய்யணும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு இவங்க உறவினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. நாடகத்திலே குற்றம் என்பதை நீக்கி குணமாக பாவித்து விடிய ஆதரவும் அங்கீகாரம் கொடுத்தவங்க. இந்த நாடகத்தில் டில்லி அகஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அரவ கொடிப்படுத்த துரியோதன மகாராஜன் தர்பார் அன்னவரா கதை தொடரா
முடியாத டீ குடி ஏண்டா கண்ணேட்டு எதுல போட்டு அடிக்கிறீங்க நீ பேட்டே டீ ஓடுறீங்க ஆமா நான் டீ காசுறேன் யார படம் ராஜ்கோல் மகாராஜாவுக்கு தாள வச்சேன் ஆமா அவர் மகாராஜா ராஜ நடனம் நடந்து வராரு நடந்து வராரு நீனா திமிரு படத்துல வர மாதிரி நான் தொட்டிட்டு வரீங்க எனக்கு சுத்தமான வாத்துக்காளி ஏய் வாதக்கால் அதான் நானும் சொன்னேன் வாத்துக்காளி ஏய் வாத்தலாம் கூடாத கால வேற வர மாட்டேங்குது கண்வேட்டி அவன் நொண்டியாதே நொண்டி மாட்டாரா அவரு இல்ல இல்ல காலு இல்ல நொண்டின்னு பைத்தியக்காரே நீ இல்ல காலு அவருக்கு ஒரு கால நொண்டியா ஏண்டா அவன் நடந்தது ஒருத்தருக்கு தான் தெரியும் எல்லாருக்கும் தெரியும்படி விவரமாக சொன்னைய உனக்கு என்ன கொடுத்தா பரிசு கொடு என்னது பரிசு கொடுக்காதீங்க சொல்லி புரியல அவன் சொல்லக்கூடிய வார்த்தையானது இந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிச்சோ தெரியலையோ ரொம்ப 100 பேர் போடுறாங்க பார்த்தானா இல்ல 100 பேர் அவன் ஒரு ஆளா கேட்டுச்சோ கேட்கலையோ இப்படி மக்களுக்கு புரியும்படி ஆமா விளக்கமாக எடுத்து சொன்னீங்க உனக்கு என்ன கொடுத்த கிளிஞ்சல் சோடா கொடு கிளிஞ்சல் சோடா அது குண்டு உள்ள சொன்னா பிடிடா ஏய் வீண் வார்த்தையை விடு வேணா விடு மாறானே விடு நான் உட்கார்றது என்னடா வீண் வார்த்தைகள் அது ரெண்டு பேரும் எனக்கு பண்றா ஏய் மோசமான ஆளுக்கு ஏய் நீ என்ன பண்றீங்கடா அப்படியே குஞ்சி வாயை தரடா எதுக்கு யாருங்க அருமையன் தோழா யார் மயா யாரா ஐயா வாங்க ஐயா வணக்கம் யாருங்க அருமையன் மந்திரி சொல்றாயா கந்திரி யார் மந்திரியா நான் எவ்வளவு ஒரு அழகாக மந்திரின்னு கூப்பிட்டேன் என்ன கந்திரியில கும்பே விடுறிய சொல்லுங்க மந்திரி மகாராஜா சிவாஜயா இதே திருவண்ணாமலை மாவட்டம் சத்தியண்டல் நகரத்தில் சிறப்பாக வாழ்ந்தவர் என்னுடைய ஃப்ரெண்டு ஆமா மதி அண்ணான்ற வார்த்தை தவறாது பார்த்தாலும் எம்எஸ் சவுண்ட் சர்வீஸ் நம்ம ஊர்ல கூட சாமி ஊருக்கு போன வருஷம் மணிதான் வந்து மணிகண்டன் தான் சவுண்ட் சர்வீஸ் போடுது ஆமா சவுண்ட் சர்வீஸ் ஆமா அப்படியாப்பட்ட எம்எஸ் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய ஆறுயிர் தம்பி காலம் சென்றதை முன்னிட்டு அவருடைய நீ உனக்கு முறை அவருடைய மைத்துனரா விளங்கும்படியான பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய ஆறுயிர் தம்பி மாமா மணிகண்டன் காலம் சென்றதை முன்னிட்டு அவர் 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்று அவருடைய பெயரினால் கொடுக்கப்பட்ட ரூபாய் 100 அவருடைய பங்கிலே அவருடைய குல தெய்வமும் இந்த மணிகண்டனும் அவர் பங்கிலே இருந்து அவர் செய்யக்கூடிய தொழிலானது நிறைவாக இருக்க வேண்டும் என்று அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனை பிரார்த்திக்க சுவே ஜெயா சுகமாக வாழ்ந்திருப்பாய் சித்தமணி வாக்கியம் மகாராஜா வெள்ளத்தால் அழியாது வெந்த அனலால் வேகாது வெந்த நெல் வேகாது வெந்த நெல் வேகாது வெந்த அனலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவராது கல்லருக்கோ பயமில்லை காவலருக்கோ மிக மிக எளிது அப்பேற்பட்ட பொருள் எது அதாவ பல்லு கட்டா பாட்டில் பாட்டியோட பல்லையில கடிப்பாங்க அதுதாங்க ஐயாத பொருள் வல்லாத பொருள் அது மட்டும்தான் எப்படியாப்பட்ட கொரோனா வந்துச்சு லாக்டவுன் போட்டாங்க மக்களே வெளிய வராம கிடந்தாங்க ஆனா கண்டுபிடிச்சா மாதிரி அந்த நேரத்துல சாராய போட்டோம் கண்டியா பிடிப்பா கண்டுபிடிப்பாங்க அது கிடையாது உலகத்தில் அழியாத பொருள் கல்வி
ஓ கல்வி ஆ. கல்வி பொருள் கல்வி பொருள். ஆமாங்க. அப்படி கல்வியை ஆமா நங்கர கற்றுணர்ந்த அண்டர கண்டுணர்ந்த மாதா மாதா பிதா, பிதா குரு குரு தெய்வம். தெய்வம் நமக்கெல்லாம் இன்னைக்கு யார் தெய்வம்? அது காலம் சென்ற ஐயா சாமி. யாரு? அதுதான் சாமி கண்ணையா அவர்தான் நமக்கு தெய்வம் இன்றைக்கு தெய்வம். தெய்வம் ஆ? ஆ, ஆ. அப்படி ஆ, ஆ. ஆ? ஆ. சபையில் அமர்ந்திருக்கின்றார்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் ஒரு தெய்வம் அனைவருடைய பாதத்திற்கு பாதத்திற்கு மற்றும் அதுதான். நம்மளை போல் நம்மளை போல் நாடக நடிகருடைய பாதத்திற்கு அப்படி பாதத்திற்கு அயலூரில் இருந்து நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்க கண்டுகளிக்க வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளத்திற்கும் உள்ளத்திற்கு உமக்கும் மற்றும் ஆ, நம்மளுடைய கம்பெனி கம்பெனி திரௌபதி அம்மா நாடக சபா நாடசபா குழுவில் உள்ள அனைத்து நல்ல அது உள்ளத்திற்கும் நல்ல உள்ளத்திற்கு ராஜானுடைய பாதத்திற்கும் பாதத்திற்கு இந்த சிறியவன் சிறியவன் சிறந்தாய்ந்த பணிவான மறுபடி வணக்கம். ஒருவாரி வணக்கம் 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 ஏய், ஆடு மகாராஜா இப்பேற்பட்ட சபையின் பார்க்க வந்தவர் அன்போடு ஆரை உற்று நோக்கி பார்த்தார். பார்த்தால் யார் என்று விளக்கம் ஆளால் அறியாமல் கூட வந்து தெரிந்தாலும் சரி. சபையோர் அறிவுகளுக்கு சொன்னா வருது தெரியுங்க அப்படியே வா. நான் திங்கள் பூ லட்சில் வந்தோ மகாராஜா எப்படி விளக்கம்? திங்கள் குலத்தில் வந்தோர் திரு ராட்சண மைந்தன் தீரன் கொள்வதாகினேன் துரிய மகாராஜன் கொள்வதாகினேன் சரி. துரியோதனன் 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 அது மட்டும் தான் விளக்கம் என்னுடைய தாயார் ஆமாங்க என்னுடைய தந்தையார் தந்தையார் நான் எப்படி பிறந்தேன் பிறந்தேன். எப்படி வளர்ந்தேன் வளர்ந்தேன். ஏதாகிய விளக்கம் தந்தையார் தாயார் எப்படி பிறந்தன் அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டா அம்மா நானே வச்சிருந்தேன் நீ சொல்லுங்களா அம்மா நான் வச்சுதா இல்ல இல்ல மிளகாத்தூள் செலவு தூள் இட்டு கொடுத்தனா ஒண்ணு தெரியும் தெரியாது எனக்கும் தெரியுமில்ல ஏய் அப்பா யாரு உங்க அப்பா யாரு என்னன்னு கேட்டா புள்ள கொடுத்தோம்னா அப்பா புள்ள வாங்கினவதான் யாருமே தெரியாதடா கண்ணு ஏண்டா ஆ? பின்ன பாருங்கண்ணா நான் வரவு பூரா பேர் நான் யாருக்கு பிறந்தேன் எங்க அம்மா யாரு எங்க அப்பா யாரு கேட்டா. நான் யாருக்கு பிறந்தேன் நீ கண்டுனுக்கு பிறந்தேன்னு தெரியுமா தெரியுமா இல்ல உங்க அம்மா வந்து மிளகா தூள் கொடுத்துமா ஏந்திரா மகாராஜா நாயோ மகாராஜா சத்துமா சூத்திர அவனை கேட்டாக்கா அவன் கண்ணவனுக்கு பிறந்த பையான்னு கேட்கறான் எப்பா நீ போடா சாமி ஏய், நான் என்னுடைய தாயினுடைய அங்கத்திலே அங்கத்திலே எப்படி பிறந்தேன் தெரியுமா எப்படி எப்படி பிறந்தீங்க திருதாட்டு மன்னனுக்கு திருநாட்டு மன்னனுக்கு காந்தாரி என்று சொல்லக்கூடிய அம்மையருக்கு அம்மையாருக்கா நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா எப்படி பிறந்தீங்க போடா. மகாராஜா கத்தானே துயரம் எல்லாம் அருந்தவ பலனால் மைந்தே அருந்தவ பலனால் மைந்து பெற்றனர் குந்தி என்று பெற்றனர் குந்தி என்று பெரூரை கேட்ட போது வெற்றனல் குந்தி என்று பேரூரை கேட்ட போது புத்தமை புறாமை கல்லால் புத்தமை புறாமை கல்லால் புதிரமு குலம்புமாகி உத்தமை பொறாமைகளால் முதிரமும் குழம்புமாகி சட்டனல கை கேடு அக்கையோ சிந்தியதே தம்பி, மகாராஜா ஏய், என்னுடைய
ஆமா திருநாட்டு மன்னனுக்கும் மன்னனுக்கும் காந்தாரி என்று சொல்லக்கூடிய ஆமா அம்மையருக்கும் அம்மையாருக்கா நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படி பிறந்தீங்க சொல்லுங்க எப்படி தெரியுமா? பாண்டு மகாராஜனுக்கும் ராஜருக்கா குந்தமா தேவிக்கும் பிறந்த பிள்ளைகளோ ஐவர் ராஜாக்கள் பிறந்தார்கள். 5 ராஜாக்களிலே ஆமா மூத்தவனாகிய ஆமா தர்மன் முதலாவதாக பிறந்து விட்டான். ஓ தர்மநந்தர் முதலாக பிறந்தவர் கானகத்திலே எப்படி கானகத்திலே கானகத்திலே ஆமாங்க முதலாவதாக தர்மன் பிறந்து விட்டான். தர்மன் பிறந்து போயிடுச்சு. அப்படி என்று என்னுடைய தாயாகப்பட்டது ஆமா எப்படி தாயாகப்பட்டது. 3/12 36 மாதமாக கர்ப்பமாக இருந்தார்கள். காந்தாரி அம்மையாகப்பட்டு 3 வருடம் 36 மாசமாக கர்ப்பவேதனை இருந்தது. ஆமா அப்படி இருந்தபோது தாதிமார்கள் எல்லாம் ஓடி வந்து அம்மா ராணி அம்மா உனக்கு பிந்தி வந்தவள் ஆமா யாரு? குந்தா தேவி. ஆமா உனக்கு பிந்தி வந்தவள் குந்தா தேவி. ஆமா தர்மனை பெற்றெடுத்து விட்டாள். குந்தி தர்மனை பிறந்து விட்டாளே. ஆமா அப்படி என்று என்னுடைய தாயாகப்பட்டது ஆமா என்ன நினைத்தது தெரியுமா? என்ன நினைத்ததுங்க? இது வயிற்றில் இருக்கக்கூடியது. இந்த வயிற்றில் இருக்கக்கூடியது கட்டியோ அல்ல கல்லோ ஆமா இல்ல கர்ப்பமோ அப்படி என்று பேயோ அப்படி என்று ஒன்றும் தெரியவில்லை என்று குற்றமை என்று சொல்லக்கூடிய பொறாமை கல்லை எடுத்து தடார் 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 என்று அடித்ததாம். அடிப்பாங்க கண்ணேட்டி. அது மாறு நெஞ்சில் அடிக்க மாட்டாங்க கண்ணேட்டி. அடி வயிற்றுல அடிச்சுக்கினாங்க. கல்லை எடுத்து அடி அவங்க குத்திக்கல. காந்தாரி கல்லை எடுத்து குத்திக்கல. பொறாமை என்று சொல்லக்கூடிய மனசை கல்லாக்கி கைய ரெண்டுத்தையும் போட்டு இடிச்சாங்களாம். கல்லெடுத்து குத்திக்கல அவங்க. அப்படி ஆமா எப்படி குற்றமை என்று சொல்லக்கூடிய பொறாமை கல்லால் தடார் 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 என்று வயிற்றில் அடித்தார்கள். அப்படி அடித்தவுடனே அந்த கர்ப்பமாகப்பட்டது கரைந்து ஆறாக சாய்கின்றதா. இந்த சாத்தூர் டேம்ல 9 கனி மூட்டு ஒரு கனி தந்து விட்டா எப்படி போடுது? அந்த பேரு உங்க அம்மா புடிங்கி போயிருப்பாங்க. அப்ப எங்க அம்மா சாத்தூர் மகாராஜா அப்படி போன உடனே பார்த்தார் வேதவேசார். இப்போது இதோட இந்த சந்திரகுல பரம்பரையாகப்பட்டது அழிந்து விடு போல் தெரிகிறது. அப்படி என்று 100 மண்பாண்டங்களை கொண்டு வந்து அந்த ஓடுகின்றது பார்த்தியா அந்த ரத்த ஆறு அதை கொண்டு வந்து ஒரு பல்லாவாக நிரப்பி கொண்டே வைத்தார். 99 பாண்டத்திலே நிரப்பி வைத்து விட்டார். லாஸ்டாக இருப்பது ஒரே ஒரு பாண்டம். கீழே இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து அதை வார்த்தி வைத்தவுடனே 1 மாதம் கழித்து எப்படி 1 மாதம் கழித்து என்னுடைய தாயாகப்பட்டது அழமம் இப்படி காக்கின்றதோ காந்தாரி அம்மன் அழமம் எப்படி போய் அழமம் காக்கின்றதோ தன்மை போல் காத்து முதலாவதாக இந்த துரியோதனன் பிறந்தேன். எப்படி போறாரு? இவர் இருந்ததும் பல்லா உள்ள வளர்ந்ததும் பல்லா படிச்சுன்னு பிறந்ததும் பல்லா நாளைக்கு செத்தா உடைக்கு போறதும் பல்லா தலைமாட்டில் உடைக்கு போறதும் பல்லா வச்சுக்கிறதும் பல்லா என்னடா பல்லா அந்த பல்லா அப்படி நான் பிறந்தவுடனே ஆகாயத்திலிருந்து மண்ட ஓடும் ரத்தம் அணியும் ஆறாக வருகின்றன. நல்ல நேரம் ஆகாயத்துல இருந்து தேவர்களெல்லாம் பார்த்து மண்ட ஓடு எலும்பு கூடு ரத்தம் மழை. ஏன் தெரியுமா அவரு அந்த மாதிரி எல்லாம் பிறந்தாரு? இப்போ ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் போதுன்னா அப்படியே ரத்தம் இவர் கொடுப்பாரு. ரத்த மழை போயுது மண்டை உடஞ்சு போச்சு வச்சுக்க. இந்த மண்டை ஓடுவது இல்ல அந்த மண்டை எடுத்து அவங்களுக்கு வச்சிடலாம். எலும்பு கூடு கை உடஞ்சு போச்சுன்னா திரும்ப மண்டை எலும்பு கூடு வருது இல்ல அதை எடுத்து வச்சுக்கலாம். நல்ல புண்ணியமா இதே அத்தியந்தல் நன்னகரத்திலே காலம் சென்ற தம்பியா விளங்கமடையான ஹரீஷ் என்று சொல்லக்கூடிய இளைய தம்பி. ஆமா சின்னஞ்சிறு பிள்ளை. அவர் இறந்ததை முன்னிட்டு அவர் செத்திடத்திலே செவலரி பூக்க வேண்டும், மாண்டத்திலே மல்லிகை பூக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் வைவந்த பதவி அவருக்கு 4ஆம் பதவி அடைய வேண்டும். அப்படி என்று அவருடைய அண்ணனா விளங்கும்படியான பிரபாகர் என்று சொல்லக்கூடிய தம்பி இது ஹரீஷ் 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்று வாரி வழங்கிய ரூபாய் 50 அவருடைய பங்கிலே அந்த ஹரீஷே குலதெய்வமா இருந்து நல்ல செல்வனை தந்து நீடுடி வாழ வாழ்த்துகிற சுபே ஜெயம்.
ஆமா மகாராஜா அப்படி ஏய், என்ன ஆமா மகாராஜா? இவர் ஆமையா அவரு? இல்லங்க ஏய், துரியோதனடா. அப்படி அந்த தர்மன் பிறந்த உடனே ஆகாயத்திலிருந்து இருந்து தேவர்கள்லாம் பூ மாறி போயிட்டார்களாம். பூ மாதிரி போயிட்டாங்களா எப்படி எனக்கு எப்படி ரத்தமழை பெய்தது? பூ மாதிரி போயிட்டாங்க அப்ப நான் எப்பேற்பட்ட புண்ணியவான். ஐயோ, மகாராஜா உண்மைதான் நீதான் நல்ல புண்ணியமா. உனக்கு உண்மையால ஆட்டுக்கிட்ட முடியாது இவரே நின்னு இப்படி ஆட்டினா தான் உண்டு. என்னத்தரா உடம்புங்க மெண்டல் வாங்க. ஏன்டா கம்னா ரெண்டா வாயை குத்தி என்ன தூத்த பண்ணாங்கறா? மாரியா தெரியும் சொல் மகாராஜா டேய் ஓய் சொல்ல அப்படி ஏய் சொல்றா மச்சான் கேட்றா. கேக்குறேன் உன்னை போய் நான் மச்சான் சொல்லணும்னா அப்படி முதல் குரு துரோணாச்சாரி, ஆச்சாரி. இரண்டாவது குரு கிருபாச்சாரி, இப்படி இவரிடத்தில் சகல விதமான கல்விகளை கற்றுக்கொண்டு கட்டுவீங்க அப்படி கற்று ஒரு நாள் தினத்திலே வீதியில் விளையாடி கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் யாரு நாரத மகாமுனிவர் ஓடி வந்தார் ஓட்டோட்டமாக ஓடி வந்து ஒரு பலாக்கனி கொண்டு வந்து பழையாடி போட்டு கொடுத்தார் அதை படுத்த உடனே அதை அறுத்து சரிபாகமாக பிரித்து பார்த்தா அதுல எத்தனை சொல்ல எது இருக்கு? சொல்லுங்க எப்படி எப்படி இருக்குது நாங்கள் பாண்டவரும் ஆமா பாண்டவரும் கௌரவரும் ஆமா எத்தனை பேர் இருக்கிறோம்? 105 பேர் இருக்கிறோம். அப்படி அந்த பழக்கணி அறுத்து பார்த்தால் 105 சொல்ல இருக்கு. பூஜை சொல்லுது அப்படி 105 சொல்ல இருந்த உடனே இருந்த உடனே. என்னுடைய தம்பியா இருக்க முடியாது. ஆமா யாரு யாருங்க துச்சாதன் அப்படி அழைத்து இது எங்க முடிய ஆளுக்கு ஒரு சரியா கொடுத்துட்டு அப்படி எனக்கு தெரிவித்தேன். அப்படி கொடுத்த உடனே பார்த்தான் அந்த தடி பையன் பீமன் அந்த பீமா ஏந்து ஒடிந்து டேய் நிறுத்து எடுத்து அதுல எத்தனை சொல்ல இருக்கின்றது? பாரு 105 சொல்ல இருக்கு. பூஜை சொல்ல 105 சொல்லையில எங்களுக்கு சேர வேண்டியது 52 சொல்ல 52 சொல்ல சரிபாகமாக கொடுது. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் நீ பெரிய பிள்ளைங்க நான் சித்தம் பிள்ளைங்க. அண்ணன் தம்பி பாகம் இருக்குது இல்ல? அதனால 105 சொலையில 52 சொலை எங்களுக்கு எடுத்து வை 5 பேருக்கும். பாதி எடுத்து வை 52 சொலை நீங்க 100 பேரும் சாப்பிடுங்கடா சாப்பிடுங்க அப்படின்னு வீமன் சொன்னான். அப்படி என்று பீமன் சொன்னான். அப்பொழுது நான் பார்த்தேன் இவர்களை விட்டு வைத்தால் இன்னைக்கு இந்த பழத்துக்கு பங்குக்கு வந்தவன் நாளைக்கு இந்த அஸ்தினாபுரி பட்டணத்துக்கு பங்குக்கு வருவான். ஏன்னா அஸ்தினாபுரி பட்டணம் சாதாரணமான நாடு இல்ல. 66,000 வீதி, ஒரு வீதிக்கு 66,000 அரண்மனை. அந்த நாட்டினுடைய வீட்டு எண்ணிக்கை